Hi friends, welcome to Nakshatra Designers. இப்போ நம்ம வந்து ஒரு bead work வெச்சு full blouseக்கு எப்படி complete பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். நான் ஒரு சின்ன portion உங்களுக்கு இதல வர்க் பண்ணி காட்றேன். எப்போதும் போல நம்ம zari outline கொடுத்துக்கலாம். டபுள் லைனே கொடுங்க. அப்பதான் வந்து எந்த ஒரு மெட்டீரியல்னாலும் நமக்கு நல்ல எம்போசிங்கா அழகா இருக்கும். இப்போ நம்ம டபுள் லைன் அவுட்லைன் கொடுத்துட்டோம். அடுத்து பீட் வர்க் பண்ணலாம். இது நம்ம கொஞ்சம் இந்த தடவை டிஃபரண்டா பண்ணலாம்னு ஒண்ணுல as usual யூஸ் பண்ணக்கூடிய பீட்ஸ் தான். என்னன்னா நான் வந்து ஒரு இது பாத்தீங்கன்னா கிளாஸ் பீட்ஸ் இருக்கும். இது நான் வந்து வயலட் கலர் எடுத்திருக்கேன். இதோட இது மாதிரி பெரிய பால் ஒன்னு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டுக்கும் சேர்த்து தான் ஸ்டிட்ச் போட போறோம். ஏன்னா தனித்தனியா போட்டோம்னா அது வந்து நல்லா இருக்காது, ஃபினிஷிங் இல்லாம இருக்கும். சோ அதே போல ஒரு கிளாஸ் பீட், ஒரு பால் பீட். நம்ம இது மாதிரி போடும்போது டிஃபரண்டா இருக்கும், கொஞ்சம் நீட்டாவும் இருக்கும். நம்மளோட கிரியேட்டிவ் தான், நம்ம எப்படி போடணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி போட்டுக்கலாம். அது நீட்டா இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு போடுங்க. இது பாருங்க, நெக்கு அவுட்லைன்க்கே வந்து இது ரொம்ப டிஃபரண்டா இருக்கும். அது உங்களோட கலர் சாய்ஸ். உங்களுக்கு ப்ளவுஸ்க்கு எது சூட் ஆகுதோ அந்த கலர் போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் நெக்கோட அவுட்லைனா இதை மட்டும் தான் எடுக்கிறேன். இந்த பீட்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து நம்ம ஜரி அவுட்லைன் கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு பீட்ஸ்க்கும் இதுல வந்து நாட் போட்டோம், அதாவது செயின் ஸ்டிச் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அதனாலதான் இந்த ரெண்டு பீட்ஸ்க்கும் சேர்த்து நான் ஒரே செயினா போடுறேன். இது ரொம்ப ஸ்பேஸும் இல்ல, நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கறதுனால நம்மளுக்கு வந்து இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து தனியா கழண்டு வர மாதிரி இருக்காது. இப்ப நம்ம ஒரு ஃப்ளார் வந்து இங்க போட்டுடலாம். கொஞ்சம் பெரிய சைஸா போடுறேன். இது கொஞ்சம் பேக் நெக்குக்கலாம் நல்லா ஹெவியா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெரிய ஒர்க்கா போடுறதுனா கூட போட்டுக்கலாம். நல்லா ஓப்பனா ப்ராடா இருக்கும். இதுல வந்து ஒரு 5 பெட்டல்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு டிஸ்டன்ஸ் கரெக்டா இருந்ததுன்னா தான் ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இது மாதிரி 5 பெட்டல்ஸ் வரணும். பாருங்க, நான் இது மாதிரி ஷேப் எடுத்திருக்கேன். இதே போல நம்ம வந்து 5 பெட்டல்ஸ் ஃபுல்லா போட்டுடலாம். இது பாத்தீங்கன்னா நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய மார்க்கர் பென்சில் தான். கொஞ்சம் ஏன்னா இது நம்ம ஃபுல்லா பீட் ஒர்க்ல பண்ண போறோம்ங்கிறதுனால பெரிய பெட்டல்ஸா தான் நான் போடுறேன். இது இதுக்கு உள் போர்ஷன்ல சின்ன கேப்ல நம்ம இது மாதிரி சின்னதா ஒரு அவுட்லைன் வேணும் அப்படிங்கிற பேஸ்க்காக நான் இப்ப போடுறேன் உங்களுக்கு. அடுத்து இதுக்கு நம்ம வந்து கொடி போட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா இங்க இருந்து எடுக்கிறேன். இது வந்து பேக் நெக்குக்குலாம் நம்ம நல்லா ஓப்பனா ப்ராடா எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால ஜஸ்ட் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். இதுல இருந்து வெளியே வந்து ஒரு 1/4 இன்ச் ஸ்பேஸ்க்கு இன்னொரு பார்டர் லைன். ஏன்னா இந்த போர்ஷன்ல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம்ங்கிறதுக்காக ஒரு பார்டர் லைன் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம்.
கீழே வந்து இங்க ஒரு 2-3 லீஃப் கொடுத்துக்கலாம். ஓகே, அதே போல இந்த பக்கம் சின்னதா ஒரு சுருள் போட்டுக்கலாம். இதுக்கும் அதே போல அந்த 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்ல இன்னொரு லேயர் நம்ம எடுத்திருக்கோம். இது பாருங்க, கண்டினியூஸா நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லா இப்போ இந்த செட் போடுறோம்னா இந்த கொடிக்கு மேல மறுபடியும் இந்த பூவும் அந்த கொடியும் வர மாதிரி அப்படியே உங்களுக்கு கண்டினியூஸா வரும். நான் இந்த ஒரு செட் மட்டும் ஒர்க் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளோட ஓன் டிசைன்ஸ் தான் நம்ம எப்படியும் போடுற மாதிரி இருக்கும். அப்படின்னாலும் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் லீஃப் கொடுக்கணும்னு தோணுதோ அந்த ஸ்பேஸை நம்ம கவர் பண்றதுக்கு எந்த இடத்துல லீஃப் கொடுக்கணும்னு தோணுதோ நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ஃபுல்லா இந்த போர்ஷன் ஃபுல்லாவே கவர் ஆயிடும். அப்ப பேக் நெக்குக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச்சுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்கே உங்களுக்கு ஃபுல்லா நெருக்கமா ஃபுல்லா வந்த மாதிரி இருக்கும். நீட்டாவும் இருக்கும். இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை சுத்தி உள்ள வந்து ஃபுல்லா பீட்ஸ் வச்சுக்கலாம். நான் மேல இருந்து எடுக்கிறேன். ஒரு 3 பீட்ஸ். ஓகேவா? இது மாதிரி ஸ்லாண்டிங்கா கீழே ஒரு செயின் போட்டு மறுபடியும் நம்ம மேலேயே போறோம். ஏன்னா இது மாதிரி போடும்போது நம்மளுக்கு கரெக்டான டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். கீழே ஒரு செயின் போட்டு மறுபடியும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு போட்டு மேலே ஒரு செயின் எடுக்கிறோம். இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள கவர் ஆயிடும். அந்த த்ரெட் வந்து போட்டிருக்கிறது தெரியாது. பாருங்க, போட போட அது ஆட்டோமேட்டிக்கா கவர் ஆகிக்கிட்டே வரும். இது மாதிரியான பீட்ஸ் ஒர்க் பத்தி டீடைல்டா வந்து நிறைய ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ்லயே இருக்கும். அது எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது மாதிரி போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ சென்டர் வரும்போது கீழே அந்த சைஸ்க்கு ஷேப்க்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் செயின் ஸ்டிச் போடுறதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்க, மிடில் வந்தாச்சு. கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போட்டிருப்போம். இப்போ மறுபடியும் 3 பீட்ஸ். இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணும்போது ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவி லுக் கொடுக்கும். ஒர்க்கும் வந்து அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்காது. இது நம்ம ஃப்ரீயா ஈஸியா போட்டுட்டே போகலாம். இப்போ இந்த ஷேப்க்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா செயின் வந்து சின்னது பெருசா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு இங்க ஷேப் வரணும் இல்லையா, அதை பொறுத்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம இந்த ஃப்ளார் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுல என்னன்னா நம்ம 3 பீட்ஸா போட்டிருக்கோம். நிறைய பேர் 3 பீட்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா கண்டிப்பா இதெல்லாமே கமெண்ட்ல நிறைய பேர் கேட்பாங்க. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா 3 போடுறதுக்கும் இப்படி கிராஸா 3 போடுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. இது பாருங்க, நம்மளுக்கு என்ன பண்ணாலும் கலண்டு வராது. இந்த ஆர்டர் வைஸ்ல வரும்போது இந்த 3 பீடு அடுத்தடுத்த 3 பீடு வரது வந்து நெருக்கமா கொடுக்கறதுனால இது எதுவுமே நம்மளுக்கு வந்து கலண்டு வராது. ஸோ அதை சொல்லணும்னு நினைச்சு அதனால சொல்லிட்டேன். இப்போ அடுத்து நம்ம இந்த போர்ஷன்ல அந்த சின்னதா இருக்கு, அதனால ஒரு 2 பீடு.
நம்மளுக்கு மெயினா பாத்தீங்கன்னா கேப் வந்து இல்லாத அளவுக்கு நம்ம கவர் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இப்போ அடுத்துக்கு நான் இங்க 4 பீட்ஸ் கொடுக்கறேன். ஏன்னா அந்த ஷேப் பொறுத்து நம்ம அடுத்தடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரலாம். ஏன்னா இது ரொம்ப குட்டியான பீட்ஸ் தான், அதனால நம்ம 4 கொடுத்தோம்னா கூட நீட்டா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், இது உங்களுக்கு வந்து கலண்டு வராது. 4 பீட்ஸுங்கும் போது வளைஞ்சு நெளிஞ்சு கண்டிப்பா வராது. ஏன்னா கிரிப்புக்கு வந்து சைட்ல நம்ம அடுத்தடுத்த பீட்ஸ் நம்ம கண்டினியூஸா கொடுத்துக்கிட்டே வரோம். ஸோ அதனால இதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதே போல நம்ம ஃபுல்லா எல்லாமே நெருக்கமா கொடுத்துட்டு வரலாம். இப்போ இந்த ஷேப்க்கு தகுந்த மாதிரி அந்தந்த இடத்துல சின்னதாக பெருசாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ கம்ப்ளீட் பண்ணுற இடத்துல நம்மளுக்கு வந்து 3 கொடுத்து தான் கம்ப்ளீட் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படின்னா நம்ம 3 பீட்ஸ் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி ஓப்பனாக வந்ததுனா தான் அந்த ஷேப் இப்படி சுருண்டு வரத்துக்கு எல்லாமே நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் இந்த பாயிண்ட் ஓப்பனாக இருந்ததுனா தான் வந்து அந்த ஷேப் நீட்டாக கிடைக்கும். ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணால் ஈஸியாக கிடைக்கும், நம்மளுக்கு சீக்வன்ஸ் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது புரியும். இப்போ முடிக்கும் போது நம்ம 2 பீடு 1 பீடு அப்படின்னு வச்சு முடிச்சுக்கிட்டோம்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக நீட்டாக கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நான் 1 பீடு வச்சு நாட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க உங்களுக்கு அந்த ஷேப்பே வந்து நல்லா நீட்டாக கிடைச்சிருக்கும். அதே போல் இந்த ஷார்ப்பும் பாருங்க 3 2 1 அப்படின்னு தான் முடிச்சிருப்போம். அப்போதான் இந்த மொனை வந்து நல்ல கூராக வந்து நிற்கும். ஸோ அதே போல் இதுவும் 3 2 1 முடிச்சிருப்போம். இது கொஞ்சம் பெரிய பீடாக இருக்கிறதுனால ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்கு சென்டர் பீடு. அதர்வைஸ் நம்ம போடுறது எல்லாமே நீட்டாக வந்துடும். இப்போ இந்த லீஃப்குள்ளே எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாம். மேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போதும் போல் ஒரு ஸ்டார்டிங் செயின் போட்டு நான் இதில் வந்து 4 பீட்ஸ் தான் வைக்கிறேன். இது வந்து நம்ம ஒன் சைடு ஒர்க்கா ஃபர்ஸ்ட் 4 பீட்ஸ்ன்னு போட்டு ஒன் சைடு இதில் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன ஒர்க்லாம் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல எல்லாமே நம்ம ப்ராப்பராக கொடுத்துருப்போம். ஏன்னா இது மாதிரி யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம், பீட்ஸ் இது மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சின்ன சின்ன மைனூட் ஒர்க் ஐடியாஸ் எல்லாமே இருக்கும். பாருங்க மறுபடியும் சின்னதாக வச்சு இப்போ இந்த இடத்துல நான் நாட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்கிறேன். இது மாதிரியான மோட்டிவ்ஸ்லாம் வந்து அதாவது 60 ஸ்டிச்சஸ் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக மோட்டிவ்ஸ் போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு 20 30 மோட்டிவ்ஸ் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருப்போம். அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து இந்த பார்த்தீங்கன்னா மிடில் சின்னதாக இது மாதிரியான ஒரு கேப் விடுவோம். ஏன்னா உள்ளே வந்து நம்ம இன்னொரு பீட் ஒர்க் பண்ணுறதுக்காக நெக் அவுட்லைனில் கொடுத்துருந்தோம் இல்லையா ஒரு பீட்ஸு வயலட் கலர். ஸோ அதை வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மிடில். பாருங்க வச்சு இப்போ நம்ம நாட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக அந்த ஸ்பேஸும் கவர் ஆகிடும். உங்களுக்கு அந்த லீஃப் ஷேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதே போல் நம்ம எல்லா பெட்டல்ஸுமே கவர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த ஃப்ளார்க்குள்ளே அந்த லைன்ஸ் மாதிரி கொடுக்கலாம். நான் வந்து இந்த வயலட் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் ஸ்பேஸ் விட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம லைன்ஸாக போடும்போது எப்போதும் போடுற மாதிரி 2 பீட்ஸு. ஒவ்வொன்றுக்கும் நாட் போட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் எதுவும் கட் ஆகாமல் நீட்டாக வரும் நம்மளுக்கு.
இதே போலவே எல்லா பெட்டல்ஸுக்கும் நம்ம இந்த மாதிரி வயலட் கலரில் பீட்ஸ் கொடுத்துடலாம். இப்போ இதில் மிடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் ஊட்டியிருக்கேன். இதை சுற்றி நம்ம பீட்ஸ் கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.